Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் சீரீஸில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் சமச்சீர் புக்கில் இருக்கிற அளவியல் பயிற்சி 7.4 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செமி பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா S = A + B + C/2. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 25/2. இதை அடிச்சிங்க அப்படின்னா 60/2 30. ஆன்சர் வந்து 30 சென்டிமீட்டர். ரெண்டாவது சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 4 5, அதாவது 5 ஸ்கொயர்டு = 3 ஸ்கொயர்டு + 4 ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போது இதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக முக்கோணத்தின் பரப்பளவு வந்து 1/2 × BH. இப்போ இதில் வந்து பியோட வேல்யூ வந்து 3, ஹச்சோட வேல்யூ 4. அடித்தோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கமும் வந்து சமமாக இருக்கணும். அப்போ சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 3A = 30. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா √3/4A². இப்போ ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு நமக்கு தெரியும். அப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா √3/4 × 10² வந்து 100. அடித்தோம் அப்படின்னா 25√3. ஆன்சர் வந்து 25√3. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு என்னென்னு கேட்குறாங்க. கனசதுரத்தோட பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4A². 4A² வேல்யூ வந்து என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4 × ஏவோட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 12 ஸ்கொயர்டு. இப்போ 4 × 12 ஸ்கொயர்னா 144. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து ஆன்சர். ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4A². 4A² வேல்யூ வந்து 600 அப்படின்னா A² வேல்யூ வந்து 150. அடுத்தது மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 6A². இதில் வந்து A² வேல்யூ வந்து நம்ம 150 தெரியும். அப்போ 6 × 150 போட்டோம் அப்படின்னா 900. ஆன்சர் வந்து 900. அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் × 6 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கனசெவ்வகப்பெட்டியின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. கனசெவ்வகப்பெட்டியோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × LB + BH + LH. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 × Lக்கு வந்து 10, B வந்து 6. 6 × 5 5 × 10. இது வந்து 50, இது 30, இது 60. இதை 2ஆல் மல்டி பண்ணோம். 6 3 9, 9 5 14, 140 × 2 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதங்கள் என்னென்னு கேட்குறாங்க. கனசதுரத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4A². இதில் ஏவோட வேல்யூ வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × 2² வந்து 4. இங்கே வந்து 4 × 3² வேல்யூ 9. இப்போ இந்த 4க்கு 4 அடிஞ்சிடும். 4:9. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஒரு கனசெவ்வகத்தின் கன அளவு 660 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. கனசெவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா V = LBH. இதில் வியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 660.
அடிப்பரப்பு அப்படின்னா எல்பியோட வேல்யூ வந்து 33ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட்டோட வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடித்தோம் அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து 20 சென்டிமீட்டர். 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கனசெவகமாக இருந்ததுன்னா V = LBHA. இதில் எல்லோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. 5 இன்ட்டு 1.5 ஓகேவா. இப்போ வந்து 50 75 மீட்டர் க்யூப். ஒரு மீட்டர் க்யூபோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 லிட்டரு. அப்போ 75 மீட்டர் க்யூபோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 இன்ட்டு 1000 75,000 லிட்டர். ஆன்சர் வந்து 75,000 லிட்டர். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் அளவுள்ள ஒரு சுயரெழுப்பை 50 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம டிவைட் பண்ணி போடுறது தான் வந்து மீனிங்கு. இப்போது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 5 மீட்டர் அப்படின்னா 500, 3 மீட்டர்னால் 300, 2 மீட்டர்னால் 200 பை 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 10 10 10 க்யூப் வந்து 1000. ஆன்சர் வந்து 1000. இதே மாதிரி புக் பேக் சீரீஸில் வந்து ஒவ்வொரு சாப்டராக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th இருக்கிற நமக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் சிலபஸ்க்குரிய புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 10th இருக்க ரிமைனிங் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 8th 7th 6th அந்த மாதிரி வரிசையாக போகலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.